ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இப்போ இந்த தலைப்பு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடியது 12 லக்னங்களுக்கு டாப்பில் உட்கார வைக்கக்கூடிய கிரகங்கள் எது. டாப்னா எது? லைஃப்பில் அதிகபட்சமான லாபத்தை, பொருளாதார ரீதியான மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய திசாபுத்திகள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 12 லக்னங்கள் அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு தான். மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தோற்று போயிடும். ஸோ அதனால் கவனமாக கேட்டுங்க. திசா புத்திகள் அப்படின்னு நம்ம சொன்னாலே திசைக்கு தான் முக்கியத்துவம். அதே போல் நான் சொல்கிற திசையினுடைய சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினால் மட்டும்தான் டாப்பில் உட்கார முடியும். அதை விட்டுட்டு சார் நீங்கள் டாப்பில் உட்காருவீங்கன்னு சொன்னீங்க, நான் கெட்டுட்டே எல்லாம் வரக்கூடாது. நம்ம சொல்கிறது இந்த திசை அல்லது அந்த திசையின் சாரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அது திசை நடத்தும் போது டாப்பில் லைஃப்பில் உட்கார முடியும் அப்படிங்கிறது இதோடைய கான்செப்ட்டு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு டாப்பில் உட்கார வைக்கக்கூடிய கிரக நிலைகள் எது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த லக்னத்தை பேசினாலும் முதல்ல அணி சார்ந்த விஷயங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அதை நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துருங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குருவினுடைய அணி, குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் எதுவுமே பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணாது. டாப்பில் உட்கார வைக்கணும்னா பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தால் தான் குடும்பமும் நல்லாயிருக்கும், ஜாதகரும் நல்லா இருப்பார், அவருடைய மரியாதை வெளி உலகத்தில் பரவி கிடைக்கும். அப்போ அந்த பரவணும், நல்ல விதமாக ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னா இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த திசைகள் வராமல் இவங்க டாப்பில் போய் ஃபஸ்ட்டு உட்கார முடியாது. இந்த 4 கிரகமும் டாப்பில் உட்கார வைக்குமானா உட்காராது. இதில் ஏதாவது ஒரு கிரகம் ரொம்ப டாப் லெவலில் உங்களை உட்கார வைக்கும். அது சுக்கிரனாக இருக்கலாம், அல்லது சனியாக இருக்கலாம், அல்லது ராகுவாக இருக்கலாம், அல்லது புதனாக இருக்கலாம். சரி சார், இந்த 4ல் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம தொழில் பண்ணி தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணி அதில் வரக்கூடிய லாபம், நம்ம தொழிலில் ஒரு முன்னேற்றம், நம்மளுடைய வேலையில் ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு ஃபாரின் போகணும், இதெல்லாம் நடக்கணும்னா 10ஆம் இடமெல்லாம் வேலை செய்யணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா 2, 6, 10 கிரகங்கள் தான் பொருளாதாரத்தை தரும்னு அப்படி சொல்கிறோம். அப்போ 6ஆம் அதிபதியான புதனோ அல்லது 10ஆம் அதிபதியான சனியோ இந்த திசைகள் போகும்போது மேஷ லக்னத்துக்காரங்க டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். கண்டிப்பாக பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் உண்டு. 6ஆம் அதிபதி இவங்க லாஸ் ஆகிடுவாங்க, கடன் வந்துடும்னால இங்கே சொல்லக்கூடாது. அது 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம். அப்போ உத்தியோக ரீதியாக பெரிய லாபத்தை அடையணும், இருக்கிற கடனெல்லாம் ஒருத்தர் கட்டி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே லைஃப்பில் டாப்பில் போகணும்னா புதன் திசை கண்டிப்பாக வந்தே ஆகணும், அல்லது புதன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னா ராகு சாரத்தில், ராகு திசை இது மாதிரி போகும்போது தான் இந்த கடனெல்லாம் கட்டி உத்தியோகத்தில் நல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் முதற்கொண்டு நல்ல இடத்துக்கு வரணும்னா இந்த புதன் ராகு கண்டிப்பாக வேலை செய்யணும். இல்லை சார் எனக்கு சனி திசை போகுது, இப்போ எப்படி இருக்கும்னா தொழில் ரீதியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு லக்னமாக நம்ம இந்த மேஷ லக்னம் சனியை பார்ப்போம். ஏன்னா 10ஆம் அதிபதி இல்லையா, 2, 6, 10 பொருளாதாரத்தை கொடுக்கும்னா டாப்பில் உட்கார வைக்கக்கூடிய கிரகங்கள் சனி திசையும் இருக்கும். இது சனி திசை தான் வரணும்னு கிடையாது. சனி சாரத்தில் ஒரு கிரகம் நின்றால் கூட இந்த மேஷ லக்னத்துக்காரன் டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். இப்போ சனி போய் புதன் சாரத்தில், இல்லை புதன் வீட்டில், இல்லை புதன் போய் சனி சாரத்தில், சனி வீட்டில் இப்படி உட்கார்ந்தாலும் டாப்பில் போயிடுவாங்க. அப்போ லைஃப்பில் இந்த கிரகங்கள் வளர்ச்சியை தரும். அப்போ சுக்கிரன் என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 10ஆம் அதிபதி, கூட்டு தொழிலில் ஒரு வெற்றி வேணும், கூட்டு தொழில் பண்ணி நான் பெரிய லாபத்தை அடையணும், ஒரு நம்மளுடைய பொருளாதார ரீதியாக சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல பேர், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர திசை கண்டிப்பாக வரணும், அல்லது சுக்கிரன் சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதாவது எப்படின்னா ஒரு கிரகத்தில் பொருளாதார மேம்பாடு வரணும்னா மேஷ லக்னத்துக்காரனுக்கு சனி, சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வராமல் கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆக மாட்டாங்க, டாப்பில் போக மாட்டாங்க. அப்போது இந்த கிரக திசைகள் அல்லது இந்த கிரகத்தின் சாரத்தில் நின்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இதில் சனி நீசமாயிட்டார், ராகு நீசமாயிட்டார், புதன் நீசமாயிட்டார், சுக்கிரன் நீசமாயிட்டார், இந்த கான்செப்டெல்லாம் இல்லை. என் நிலையில் இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்காமல் இவர்கள் வாழ்க்கையை விட்டு இந்த கிரகங்கள் வெளியே போகாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பியூட்டியான ஒரு விஷயம். ஸோ மேஷ லக்னத்துக்காரன் டாப்பில் போகணும்னா சனி, புதன், சுக்கிரன், ராகு திசைகள் வரணும். அதில் ரொம்ப டாப் மோஸ்ட் சொல்லக்கூடியது புதன் திசையோ சனி திசையோ வந்தால் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ டாப்பில் வரணும்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அல்லது புதன் திசை அல்லது சனி சாரத்தில் அல்லது புதன் சாரத்தில் கிரகம் நிற்கணுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அற்புதமான பலன்களை தரும்.